நிறைய பேர் இஸ்லாம்னா எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, ஒரு முஸ்லீம் என்ன செய்வாரு, அவர் தொழுவாரு, பெருநாள் வந்தா ஆடு அறுத்து கொண்டாடுவாரு, அதுதான் எல்லாரும் இஸ்லாம்னு நினைக்கிறீங்க. அது இல்ல. உண்மையா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பிறர் நலம் நாடுறதா இஸ்லாம். அதாவது உதாரணத்துக்கு இந்த ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மர்மையில ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்பானா, ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தேனே, என்னையா நீ பார்க்க வரலன்னு கேட்பானா. அதுக்கு அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ், எல்லாத்தையும் படைச்சவன் நீ நோயிட்டு இருந்தியா, உனக்கு எப்படி எல்லாம் நோய் வரும்னு கேட்பானா. அப்புறம் அல்லாஹ் சொல்லுவானா, தாகத்துல இருந்த எனக்கு நீ தண்ணி கொடுத்தியான்னு கேட்பான். அதுக்கு அந்த அடியான், அல்லாஹ் உனக்கு எப்படி தாகம் எடுக்கும்னு கேட்பானா. அப்புறம் அல்லாஹ் சொல்லுவானா, பசியில இருந்தேனே, எனக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்பானா. உனக்கு எப்படி எல்லாம் பசிக்கும், நீ தானே இங்க எல்லாத்தையும் படைச்சவன். திரும்ப அந்த அடியான் பதில் சொல்லுவானா. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, நான் படைச்ச அடியான் பசியில இருந்தான், நோய்வாய்ப்பட்டு இருந்தான், தாகத்துல இருந்தான், அப்ப நீ அந்த அடியானுக்கு உதவி செஞ்சிருந்தியாக்கும் நீ நரகத்துக்கு போகாம இருந்திருப்ப அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய பயான் இருக்கு. இது மூலியமா இஸ்லாம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ரசூலுல்லாவை பார்க்க வராரு. அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு, ரசூலுல்லாவே, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க 5 வேளையும் தொழுவுறாங்க, அல்லாஹ் சொன்ன 5 கடமையும் செய்யறாங்க, கரெக்டா இருக்காங்க. ஆனா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொல்லை கொடுக்கறாங்க, இந்த பெண்மணி சொர்க்கம் போவாங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாரு. அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி நிச்சயமா நரகத்துக்கு தான் போவான்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சகாபி உன்னன் பெண்மணியை சொல்றாரு, இந்த பெண்மணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தொழுவாங்க, அல்லாஹ் சொன்ன கடமையை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவு செய்வாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா பாசமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு, இந்த பெண்மணி சொர்க்கம் போவாங்களான்னு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பெண்மணி நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவான்னு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இஸ்லாம்ங்கிறது பிறருக்கு நீ என்ன நல்லது செய்யோ அதுதான் உனக்குங்கிறத சொல்லி கொடுக்குது. உனக்கு சொர்க்கமா நரகமாங்கிறது நீ செய்யற செயலை பொறுத்து தான். பிறர் மனிதர்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் உன்ட்ட அல்லாஹ் நடந்துப்பான். ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம், சக மனிதன் என்றால் அவன் இந்துவாக இருந்தால் என்ன, அவன் கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன, அங்கே அவன் முஸ்லீமாக இருந்தால் என்ன, அவன் எந்த மதத்தை பின்பற்றுபவனாக இருந்தால் என்ன, மதமே இல்லை என்று மறுப்பவனாக இருந்தால் என்ன, அவன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அங்கே மத வேற்றுமைகள், அங்கே இன வேற்றுமைகள், அங்கே மொழி வேற்றுமைகள், அங்கே நாடு வேற்றுமைகள், அங்கே நிற வேற்றுமைகள் எல்லாம் அங்கே வராது. அதைத்தான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு போதிக்கிறது. உதாரணமாக, பள்ளியில் தொழுகை நடக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தீப்பற்றி எரிகிறது, அங்கே மனிதர்கள் கூச்சல் அடிக்கிறார்கள். இங்கே தொழுகையா, அந்த மனிதர்களுக்கு உதவி செய்தலா? இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது அந்த மனிதர்களுக்கு சென்று உதவி செய், இதைவிட அது மேலானது. இப்போது அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் யாரை அல்லாஹ் நேசிக்கிறான், மனிதர்களுக்கு பலனுள்ளவனாக வாழக்கூடியவர்களை.